கிருஷ்ணன் பிறந்த தெய்வீக இரவு, கங்கை ஆற்றின் அமைதியான இரவு, நிலவின் ஒளியில் திகழ்ந்தது. சூழலின் அமைதியினால் யமுனையின் அலைச்சலின் ஓசை கேட்டது. அரச மாளிகையில் கம்சன் தனது சகோதரி தேவகி மற்றும் அவரது கணவர் வாசுதேவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமல்ல. திடீரென்று ஒரு தெய்வ வானொலி கம்சனுக்கு ஆபத்தை அறிவித்தது. உன் சகோதரியின் 8வது குழந்தை உன் முடிவை தீர்மானிக்கும் என்ற மிரட்டலுடன் குரல் கேட்டது. தெய்வ வாக்கிற்கு அதிர்ந்த கம்சன் தேவகி மற்றும் வாசுதேவனை சிறையில் அடைத்தார். ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்தவுடன் கொன்று தெய்வ தீர்ப்பை மாற்ற முயற்சித்தார். ஆனால் 8வது குழந்தையின் பிறப்பு சிறைக்கூடத்தை பக்தி நெஞ்சாக மாற்றியது. தேவகி துயரத்துடன் தனது குழந்தையை அணைத்தார். வசுதேவன் தைரியத்துடன் குழந்தையை கைகொண்டு உறுதிமொழி எடுத்தார். குழந்தையை பாதுகாக்கும் நோக்கில் வசுதேவன் யமுனையை கடந்து மழையிலும் காற்றிலும் நடந்து குழந்தையை கோகுலத்திற்கு எடுத்துச் சென்றார். யமுனையின் நீர் மகத்துவத்தை உணர்ந்து நடுங்கியது. கோகுலத்தில் யசோதை தனது புதிதாய் பிறந்த குழந்தையை மகிழ்ச்சியுடன் அணைத்தார். அவர் தனது குழந்தையின் தெய்வீக தன்மையை உணராமல் வாழ்வில் மகிழ்ந்தார். சிறையில் கம்சன் குழந்தையை தேடி வந்தான். ஆனால் குழந்தை மாயமாக மறைந்து, உன் முடிவு வெகு அருகில் உள்ளது என்ற அதிர்ச்சியுடன் வானில் ஒலித்தது. கிருஷ்ணன் கோகுலத்தில் அமைதியாக தன் பால்யத்தை தொடங்கினார். அவரது வாழ்க்கையின் தெய்வீக கதைகள் தர்மம் மற்றும் ஆனந்தத்தின் பாதையாய் இவ்வுலகில் அவனை வழிநடத்தப் போகின்றன. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.